ஓகே. இந்த வீடியோவில் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டோட பிகினர் கட் தான். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி ஃபுல் நாலேஜ் இருக்கணும். ஸோ அதை பற்றி நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், ஏன் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாது, அதை பற்றி டீட்டெயிலாகவே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஒரு பையன் அவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறான், ஒரு மில் கட்டணும்னு நினைக்கிறான் ஒரு ஊருக்குள்ளே. ஆனால் அவங்ககிட்ட ஒரு 10 லட்சம் தேவைப்படுது. அவங்ககிட்ட ஒரு 5 லட்சம் தான் இருக்குது. இன்னும் ஒரு 5 லட்சத்துக்கு அவன் 5 பேர்கிட்ட ஒவ்வொரு லட்சம் வாங்குறான். அவங்களுக்கு கடனாக வாங்கிறதுக்கு பதிலாக இது அவன் பங்கு கொடுத்து தான் மில்ல. ஓகே, அவங்களும் வாங்கிக்கிறதாங்க. அதான் ஷேர்ஸ். ஓகே, இன்கேஸ் அது நல்லா க்ரோத் ஆகிக்கிட்டே இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் அந்த ப்ராஃபிட்டில் கொடுத்துக்கிட்டே இருப்பான், இல்லை அவங்களோட வேல்யூ கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டும் அதே மாதிரி தான் நடக்குது. ஓகே, இன்கேஸ் ஃப்யூச்சரில் அதோட வேல்யூ கூடுச்சுன்னா அவங்களோட வேல்யூயும் கூடும், ஷேர்ஸ் வச்சுருக்காங்க அவங்களோட வேல்யூயும் கூடும். ஓகே, இன்கேஸ் இதை வாங்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க கம்மியான ரேட்டில் விற்றுட்டு போகிற மாதிரி இருக்கும். இதை வாங்கிறதுக்கு நிறைய ஆள் இருந்தாங்கன்னா அவங்க நினச்ச ரேட்டுக்கு அவங்க விற்றுட்டு போகலாம். ஓகே, ஸோ இப்படி தான் ஸ்டாக் மார்க்கெட்டும் இயங்குது. ஓகே, அதே மாதிரி அதோட வேல்யூ கூடிக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் அந்த மில் மேலே கேஸ் ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அதோட வேல்யூ பயங்கரமாக கம்மியாகும். ஏன்னா எல்லாத்துக்கும் டவுட்டாக இருக்கும். இது கேஸ் போயிட்டுருக்கு இந்த மில்லில், ஸோ இது எப்படி வாங்கணும் வாங்கக்கூடாது அந்த மாதிரி நிறைய பேர் யோசிப்பாங்க. ஓகே, இதே தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படியே நடக்கும். ஒரு நல்ல கம்பெனி மேலே ஒரு பெரிய கேஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு பிளாக் மார்க் மாதிரி எல்லோரும் வாங்கிறதுக்கு கண்டிப்பாக யோசிப்பாங்க. ஸோ இதே தான் இதுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் இதுக்கும் ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்ஸில் வின்னர்ஸும் இருக்காங்க, லூசர்ஸும் இருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் எதுவாக இருந்தாலும் அங்கே சான்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஏன் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னு அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அது செட் ஆகுமா இல்லையான்னு அது மட்டும் நல்லா பார்த்துட்டு வாங்க. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டில் நிறைய இது இருக்குது. ஸ்டாக் இருக்குது, பாண்ட் இருக்குது, ரியல் எஸ்டேட் இருக்குது, கோல்டு இருக்குது, ஓகே, யூலிப் இருக்குது, எஃப்டி இருக்குது, ஆர்டி இருக்குது. இதே மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. உங்களுக்கு எது செட் ஆகும்னு பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ரிஸ்க்கும் இருக்குது, ரிவார்டும் இருக்குது. ஓகே, ஸோ இதான் இப்போதைக்கு நான் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி மட்டும் சொல்கிறேன். கிளியராக பாருங்கள். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சேலரி பர்சன் அந்த வயசாக சொல்கிறேன். ஒரு 10% இன்வெஸ்ட் பண்ணணும், ஃபியூச்சருக்கு ஒரு 10% சேவ் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக ஒரு 10% இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சதில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் கொஞ்சம் அதுலேயும் ரொம்ப ஒரே செக்டர் இல்லாமல் எல்லா செக்டரையும் மாற்றி பண்ணுவேன். செக்டர் மீன்ஸ் அதே ரயில்வே இருக்குது, கோல்டு இருக்குது, மெட்டல் இருக்குது. ஸோ அந்த மாதிரி செக்டர் இருக்குது. ஸோ ஒரே செக்டரில் போய் மாட்டாமல் கொஞ்சம் விரிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, அதே மாதிரி நோ டவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம். ஓகே, நான் பஸ் சேலரியில் ஒரு 3 கிராம் என்னால் கோல்டு வாங்க முடிஞ்சிச்சு என்னோடய பஸ் சேலரியில். இப்போ எனக்கு 3 கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா 1 கிராம் வாங்க மாதிரி இருக்குது. அவ்வளோதான் என்னோடய சேலரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதுலேருந்து எந்த டைம் கிளியரு, ஃபஸ்ட்டு இயரில் வாங்குகிற சேலரிக்கும் 10th இயரில் சேலரிக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. அங்கே 9,000 வாங்கினீங்கன்னா இங்கே 19,000 வாங்குறீங்க. ஓகே, ஐ மீன் 90,000 வாங்குறீங்க. அந்த மாதத்தில் உங்களால் எவ்வளோ கோல்டு வாங்க முடியும், ஃபஸ்ட் இயரில் எவ்வளோ கோல்டு வாங்க முடியும், அதுதான் உங்களோட கணக்காக இருக்கணும். ஸோ அந்த கணக்காக பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் சேலரி ரொம்ப ரொம்ப பெரிய சேலரி. ஸோ எவ்வளோ இயர்லியாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. ஓகே, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கம்பெனி சக்ஸஸ் ஆச்சுன்னா நீங்களும் சக்ஸஸ் ஆவீங்க. கம்பெனி லாஸ் ஆச்சுன்னா உங்களோட ஷேர் ப்ரைஸ் கம்மியாகி நீங்களும் லாஸ் ஆவீங்க. ஸோ இது கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு கம்பெனி, நீங்கள் ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. சும்மா ஒரு மேக்ஸ் கேம் மாதிரி சின்ன சின்ன ஸ்டாக்ஸில் போகணும் அந்த மாதிரி எப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு நல்ல கம்பெனி ஃப்யூச்சரில் அது அந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி போனால் தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, இதில் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு இன்னொன்று பெட்டர் மியூச்சுவல் ஃபண்ட் 100 கொடுத்தா எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஒரு 100 கம்பெனியில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து போட்டுருவாங்க. இன்கேஸ் ஒரு கம்பெனி ஃபுல்லாகவே கிராஷ் ஆனால் கூட உங்களுக்கு பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. அதே மாதிரி ஒரு கம்பெனி பயங்கரமாக ஏறினா கூட உங்களுக்கு பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அவங்க வேலையே கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ அவங்க எல்லா பேலன்ஸ் ஷீட் எல்லாத்தையும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண தான் பெட்டர். நீங்கள் ரொம்ப அறிவாளி இது பண்ண நினச்சி ரொம்ப இறங்கிடாதீங்க. ஸோ இது கிளியராக நினச்சிக்கோங்க. பிகினரில் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. ஓகே, ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன்ஸ் கூட நீங்கள் 1 இயர் 2 இயர்லாம் பார்க்கும்போது 5 இயர்ஸ்க்கு மேலேனா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். நீங்கள் அதுலேயே உங்களுக்கு கிளியராக போட்டிருக்கோம். ஓகே, அதேமாதிரி டவுன் ட்ரெண்ட் இருக்கிறதுலே கம்மியான ரேட்டில் இருக்கப்பறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ அப்போ மேலே ஏறணும்னு நம்பிக்கை இருந்தால் அப்போ நிறைய இன்வெஸ்ட் பண்ணலாம். மேலே இருக்கப்பறம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் கீழே போக நிறைய வாய்ப்பு இருக்குது. இது ஆல்ரெடி மார்க்கெட் 50% கூட கிராஷ் ஆகிருக்கு. 50%
50% வரைக்கும் கிராஸ் ஆகிருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோ 50% கிராஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு யோசிச்சுக்கோங்க. ஓகே, நான் வந்து ஓவரால் மார்க்கெட் ஆவரேஜ் தான் சொல்கிறேன், ஒரே ஸ்டாக்கை பற்றி சொல்ல. ஒரே ஸ்டாக் இதோட மோசமாகவும் நிறைய இருக்குது. ஓகே, எஸ் பேங்க் கூட 400 கிட்டலாம் இருந்துச்சு, இப்போ 23-25 கிட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிலமையும் வரலாம். ஓகே, அதையும் பார்த்து, இல்லை எவ்வளோ ரிஸ்க் இருக்குது ரிவார்ட் இருக்குது அதெல்லாம் பார்த்து இன்வெஸ்ட். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும்படியே சொல்கிறேன். மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கோல்டுன்னு வச்சுக்கணும், எக்ஸாம்பிள் தான். ஓகே, இப்போ 100 ரூபா இருக்குது. ஓகே, அடுத்த மாதத்தில் 90 ரூபா ஆயிடுச்சு. ஓகே, அடுத்த மாதத்தில் 80 ரூபா, அடுத்த மாதத்தில் 70 ரூபா, அதுக்கடுத்து அப்படியே 10 ரூபா கூடி மறுபடியும் 100 ரூபாய்க்கு வந்துச்சு. நீங்கள் எஸ்ஐபி மாதம் போட்டிங்கன்னா மறுபடியும் 100 ரூபா வந்தால் கூட உங்களுக்கு பயங்கரமாக ப்ராஃபிட் தான் கிடச்சிருக்கும். எவ்வளோ ப்ராஃபிட்னு கிளியராக பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து மேலே இருக்கப்பறமும் வாங்கியிருக்கீங்க, கீழே இருக்கப்பறம் வாங்கியிருக்கீங்க. ஓகே, கீழே இருக்கப்பறம் அதிகமாகனா உங்களுக்கு அதிக ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஓகே, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான். ஓகே, மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து 1% அவங்க ஃப்ரீயாக ஒன்றும் பண்ணல, அதுக்கு எக்ஸ்பென்சஸ் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அல்லிங் ஹோல்டிங் டீட்டெயில்ஸில் இருக்கும் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் எதுன்னு. ஓகே, இங்கே லார்ஜ் கேப் ஃபண்டு கொஞ்சம் சேஃபு, அந்த அளவுக்கு பெருசாக அஃபெக்ட் ஆகாது. கம்பேர்ட் டு ஸ்மால் கேஸ்லாம் பயங்கரமாக கீழே இருக்க நிறைய சான்ஸ் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து படிக்கணும். ஃபஸ்ட்டு உங்கள் மைண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் துட்டை இன்வெஸ்ட் பண்ணணும். கொஞ்சம் படிச்சுட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் படிக்கிறது எஸ்ஐபி நல்லா குட் ஆகும். ஏன்னா அது மேலேயும் போகும், கீழே போகும், மேலேயும் கீழே போகும். ஸோ ஓவராலாக பார்க்க போகிற ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இதனால் எஸ்ஐபி இதில் வந்து ஓரளவு ஓகே மாதிரி இருக்குது. அதே மாதிரி எனக்கு ஸ்டாக் மார்க்கெட் இந்தியாவில் ஏன் பிடிச்சிருக்குன்னா, இந்தியாவில் யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகம், பாப்புலேஷனும் அதிகம். ஸோ அதில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது வந்து ஃபியூச்சரில் க்ரோத் ஆகும்னு எனக்கு தோணுது. ஸோ இந்தியா ஃபியூச்சர் மேலே நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக இன்வெஸ்ட். மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் நிறைய இருக்குது. சிலவங்க வந்து கோல்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சிலவங்க டிஃபென்ஸில், சிலவங்க வந்து லார்ஜ் கிளாஸ், சிலவங்க மிட் கேப், சிலவங்க ஸ்மால் கேஸ். அதாவது உங்கள் ஒவ்வொரு செக்டர் இருக்குது. நீங்கள் ஏதாவது பெரிய செக்டர் நல்ல 5 ஸ்டார் ரேட்டிங்கை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓரளவு சேஃபாக இருக்கும். ஓகே, அதுவும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, வீடியோலாம் பாருங்கள். வீடியோலாம் நிறைய இருக்குது, நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அது முன்னாடி வீடியோ இருக்குது, ஜெமினி இருக்குது, ChatGPT இருக்குது. நீங்கள் அதில் எல்லாம் கேட்டுக்கிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். ஓகே, அதிலே ஹோல்டிங் டீட்டெயில்ஸ் இருக்கும். அது எப்படி படிக்கணும்னு கொஞ்சம் பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ நான் எக்ஸாம்பிள் கூட ஒன்று போடுறேன். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிளான் இருக்கும். நான் வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு அடுத்து ஒரு பிளான் பண்ணுவாங்க, 10 இயர்ஸ்க்கு அடுத்து ஒரு பிளான் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தரோட பிளானும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்கள் பிளான் படி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், மற்றவங்க காப்பி அடிக்கணும்னு நினைக்காதீங்க. ஓகே, அதை மட்டும் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகே, சிலவங்க வந்து எனக்கு வந்து இப்போதைக்கு தேவையே இல்லை, ஃப்யூச்சரில் நல்ல க்ரோத் ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஆமாங்க. சிலவங்க அர்ஜென்ட்னா கண்டிப்பாக கை வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அந்த டைமில் நீங்கள் கை வச்சிங்கன்னா உங்கள் காம்பவுண்டிங் வந்து கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதையும் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரி ஒரு கம்பெனி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு கம்பெனி வந்து 100% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கோம் 1 இயரில். நீங்கள் உடனே போய் இவ்வளோ % ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் விற்கலாம், அது உங்கள் இஷ்டம். இன்னும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் அப்பவும் அதோட ஃபேர் ரைஸாக இருக்கலாம், அப்பவும் ஃபியூச்சர் க்ரோத் இருக்கலாம். இன்கேஸ் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு பேட் ஹேபிட் தான். ஏன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்த கம்பெனி இனியும் ஃபியூச்சரில் க்ரோத் இருக்க மாதிரி இருக்குன்னா நீங்கள் அப்போ விற்றீங்கன்னா உங்களுக்கு அந்த பெருசாக எதுவும் தெரியாது. இன்கேஸ் நான் 10,000 ரூபா போட்டிருக்கேன் ஒரு கம்பெனியில், அது 20,000 ஆச்சு, நான் 10,000 லாபம்னு சொல்லிட்டு நான் விற்றேன்னு வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் அதுக்கு சான்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். ஓகே, ஸோ அதையும் பார்த்துக்கோங்க ஃபியூச்சரில் எப்படி இருக்குன்னு. ஓகே, இதே மாதிரி நம்ம 10,000 ரூபா ப்ராஃபிட்டில் எடுத்திருக்கேன், அதனால என் லைஃப் வந்து பெருசாக டிஃப்ரெண்ட் ஆகாது, அதையும் நான் வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்த மாதிரி. சிலவங்க வந்து ஷார்ட் டேர்மில் பண்ண நினைப்பாங்க, அவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டாக இருக்கலாம். ஓகே, ஒரு நிறைய கம்பெனி இருக்கும். வாரன் பஃபெட் தான் உண்மையிலே சொல்கிறேன், இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து ரொம்ப கிங்கு. ஸோ அவரை பார்த்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். அவர் வந்து ஒரு ஃபேர் ப்ரைஸில் தான் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஒரு ஸ்டாக்கை மேலே இருக்குது, க்ரோத் பயங்கரமாக இருக்குது அப்படின்னு சொல்லி யாரும் வாங்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சில கம்பெனி ட்ரெண்டோட பி ரேஷியோ வந்து 90 கிட்டே இருக்குது. அதாவது 90னா இந்த ஸ்டாக்கோட வேல்யூ சம்பாதிக்க 90 வருஷம் ஆகுமா. ஸோ 90 வருஷம் ஆகுமா அப்படியே இருந்துச்சுன்னா, அதே இந்த க்ரோத்தில் இருந்துச்சுன்னா, அதே க்ரோத் கூடிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஓகே, அது சீக்கிரம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே க்ரோத்தில் இருந்தால் 90 இயர்ஸ் ஆகுமா, அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா துட்டு கொடுத்து வாங்க ரெடியாக இருக்காங்க ட்ரெண்டில் 90 பி ரேஷியோவில். ஓகே, 90 பி ரேஷியோ எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ குட். ஓகே, ஆனால் 10 கீழே போணுச்சுன்னா என்ன திரும்ப பிரச்சனை, அடுத்து ஃபியூச்சரில் க்ரோத் இருக்கான்னு டவுட்டாக இருக்கும் நிறைய பேர். அதனால தான் அது 10 கீழே நிறைய வச்சுருப்பாங்க. ஒரு 20 கிட்ட இருந்துச்சுன்னா அது ஒரு அளவு ஃபேர். 20 கீழே இருந்துச்சுன்னா எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ. ஓகே, இது தெளிவாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கோல்டு ரேட் வந்து 15,000 கிட்ட போயிட்டுருக்கு. இப்போ 15,000 வாங்க எல்லோரும் ரெடியாக இருக்காங்க. நான் கொஞ்சம் பேர் இன்கேஸ் இதே 15,000 ரேட்டில் இருக்கிறதா நம்ம 20,000 வாங்க மாட்டோமா?
கண்டிப்பாக வாங்க மாட்டோம். ஏன்னா அதே அதிகம். இதுக்கு மேலே போச்சுன்னா வாங்குறது வந்து ரொம்ப 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 கஷ்டம். ஓகே, இன்கேஸ் அந்த 15,000 கோல்டு 14,000 விற்றா வாங்கிங்களா மாட்டிங்களா? வாங்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதுக்கும் கம்மியாக போனால் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நிறைய டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கிற ஸ்டாக்ஸை பார்த்து வாங்குங்க. ஃபேர் ப்ரைஸில் இருக்கிறத பார்த்து வாங்க. ஓகே, மேலே இருக்கிறது வாங்கல என்ன தெரியுமா பிரச்சனை? அவங்க க்ரோத் வந்து இப்போ 60% கொடுப்பாங்க. அடுத்த வருஷமும் கொடுப்பாங்களா? அதுக்கு அடுத்த வருஷமும் கொடுப்பாங்களா? அதுதான் டவுட்டு, மிகப்பெரிய டவுட்டு. ஸோ அதையும் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஓகே ஈக்விட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லலாம். இன்ஃபோசிஸில் வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி, சாரி 1 இயர் 1.5 இயர் முன்னாடி ஒரு 500 எம்ப்ளாயை தூக்கிட்டாங்க. இப்போ நிறைய பேர்த்த வேலையை எடுத்துகிட்டு இருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதேமாதிரி கூகுள்லேயும் சரி, அமேசான்லேயும் சரி, பெரிய பெரிய டெக் கம்பெனிலலாம் வேலையை தூக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஆக்சுவலாக அவங்களுக்கு சேலரி கொடுக்காங்களா? அவங்களோட குவார்ட்டர்லி ப்ராஃபிட்டில் 1% கூட கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்க சேலரி கொடுக்குறாங்க. அதை கூட மிச்சப்படுத்தும்னு நினச்சி வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. இதுலேருந்து அவங்களுக்கு என்ன தெரியுமா முக்கியம்? அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் முக்கியம். ஷேர் ஹோல்டரை ஹாப்பி பண்ணணும். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸோ அதை எப்போதுமே மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு தூக்குறது வந்து எம்ப்ளாயி தான் தூக்குறாங்க. ஓகே, இதே மாதிரி ப்ராஃபிட் டபுள் ஆச்சு, ட்ரிபிள் ஆச்சுன்னா நிறைய கம்பெனியில் சொல்கிறேன், நமக்கு வந்து சேலரி டபுள் ட்ரிபிள்லாம் ஆக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு நம்ம நார்மல் சேலரியோட எக்ஸ்ட்ரா ஒரு 2-3% எக்ஸ்ட்ரா போடுவாங்க, அவ்வளோதான். இது கிளியராக புரிஞ்சுக்கும். ஏன்னா இந்தியாவில் கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆனால் எம்ப்ளாயிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஸோ டிமாண்ட் வந்து கம்பெனிஸ்க்கு தான் அதிகமாக டிமாண்ட் இருக்குது. சப்ளை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது எம்ப்ளாயி. ஸோ அவங்க வந்து வேலையை தூக்குனா ஆள் இருக்காங்க. எம்ப்ளாய்க்கு நிறைய பேர் க்யூவில் இருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அதனால கம்பெனியில் வந்து ரொம்ப 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 பெனிஃபிட்டு ஒரு கம்பெனி வச்சுருக்குது. அதுவும் நல்ல கம்பெனியில் நீங்கள் ஈக்விட்டி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து க்ரோத் நல்லா வரும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இடிஎஃப்ல எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு நிஃப்டி 50 இடிஎஃப்னு இருக்குது. ஸோ அது எதுக்கு தெரியுமா? இந்தியாவோட டாப் 50 கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்தியாவோட டாப் 50 கம்பெனி லிஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா ஓகே, இதே மாதிரி கோல்டு இடிஎஃப் இருக்குது, சில்வர் இடிஎஃப் இருக்குது, நாஸ்டாக் அதாவது அமெரிக்காவில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இடிஎஃப் இருக்குது. ஸோ அதுக்கெலாம் எக்ஸ்பென்சஸ் உண்டு. ஸோ அதை பார்க்க போகிறோம். இப்படி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது ஒரு வந்து ஓகே, நீங்கள் வந்து ஆக்சுவலாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிஃப்டி 50 கொஞ்சம், கோல்டில் கொஞ்சம், நாஸ்டாக் இடிஎஃப் அதில் கொஞ்சம், அது போக ஸ்மால் கேப்பில் இடிஎஃப்ல கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கம்மியானது. ஓகே, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட். ஸோ அது வந்து கொஞ்சோண்டி போடுங்க. ஓகே, அது வந்து சில நேரத்துக்கு ரொம்ப ரிட்டர்ன்ஸே கொடுக்காது ரொம்ப வருஷமாக. அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈக்குவலாக பிரித்து வச்சிங்கன்னா ஓரளவு சேஃபஸ்ட் அலோகேஷன். ஸோ நீங்கள் சேஃபஸ்ட் அலோகேஷனில் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே வாரன் பஃபெட்டை அப்படியே பார்த்தீங்கன்னா தான் உங்களால் ஜெயிக்க முடியும். அவரோட டெக்னிக் இன்னுமே இன்றைக்கும் யூஸ்ஃபுல் ஆகுது. எக்ஸாம்பிள் சொல்கிறேன். வாரன் பஃபெட்டில் வந்து ஒரு புக் சொல்கிறாரு, இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். அந்த புக்கில் ஒன்று போட்டிருப்பான். என்ன தெரியுமா? கிளியராக மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு முக்கியம் இல்லை, அது எவ்வளோ சேஃபாக இருக்குது அதுதான் ரொம்ப 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 முக்கியம். டபுளாக ட்ரிபிளாக முக்கியம் இல்லை, அந்த வந்து மார்ஜின் வந்து அப்படியே கம்மியாகக்கூடாது மேக்ஸிமம். ஓகே, உங்களோட கேபிட்டல் வந்து சேஃபாக இருக்கணும். அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நீங்கள் வந்து பெரிய பணக்காரனாகும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துடுறாங்க. அது கண்டிப்பாக ட்ரேடிங்னு ஒன்று இருக்குது. அதில் போனீங்கன்னா 94% வந்து லாஸ் பண்ணிட்டுருக்காங்க. மற்றவங்க கூட எஃப்டி ரிட்டர்ன்ஸ் கூட வரதில்லை. ஸோ இவ்வளோ டீட்டெயிலாக இருக்கப்பறம் அந்த பக்கம் கண்டிப்பாக பேராதீங்க. ஓகே, இப்போ வந்து வாரன் பஃபெட்டில் மார்ஜின் ஆஃப் சேஃப்டியை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஓகே, இப்போ வந்து ஒரு இடத்துல வீடு வந்து 10 லட்சம்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த வீட்டில் நீங்கள் 10 லட்சத்துக்கு கொடுத்து நீங்கள் வாங்குறீங்க. ஓகே, இது நார்மல். இப்போ அதே இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை ஆகுது, தண்ணி பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, பெரிய பிரச்சனை ஆயிடுது அந்த இடத்துல. ஸோ அதனால் அதோட வேல்யூ வந்து 10 லட்சத்துலேருந்து 5 லட்சமாக மாறிடுது. ஓகே, நீங்கள் அந்த டைமில் பார்க்குறீங்க 5 லட்சமாக இருக்குது. அதே மாதிரி இது டெம்பரவரி ப்ராப்ளம் தான், இதை வந்து கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அப்போ அந்த வீடு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி 10 லட்சத்தை வாங்குறதோட 5 லட்சத்தில் ஒரு 5 லட்சம் உங்களுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அதிகமாக இருக்கும். ஸோ இன்கேஸ் 5 லட்சத்துக்கு கீழே போது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இன்னும் 5 லட்சத்துக்கு 2 லட்சம் போது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப இம்பாசிபிள். ஸோ அது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, அதாவது உங்களோட கேபிட்டல் வந்து ரொம்ப ரொம்ப செக்யூராக இருக்கும். ஸோ இதான் நம்பர் 1. ஓகே, ஏன்னா நிறைய பேர் வந்து நல்ல க்ரோத் ஆகிட்டுன்னு சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஒரு ஸ்டாக்கில். ஆனால் அதோட ரேட் வந்து பயங்கரமாக அப்போவே ஏறி இருக்கும். ஏன்னா எல்லாருமே போவாங்க, இது க்ரோத் இருக்குன்னு. ஆனால் எப்போமாவது கண்டிப்பாக அந்த க்ரோத் வந்து கண்டிப்பாக ஸ்டாப் ஆகும். ஏன்னா இதே க்ரோத்தில் யாராலையும் போக முடியாது. ஓகே, ஸோ அப்போ ஸ்டாப் ஆக போகிறோம்.
அது பயங்கரமாக கிராஷ் ஆகும். ஓகே, கிராஷ் ஆச்சுன்னா உங்களோட கேபிட்டல் ஃபுல்லாகவே அடிப்படும். இதே தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இதே தப்பு தான் பண்ணுவாங்க. மேலே போய் வாங்கியிருப்பாங்க, அது வந்து அதே க்ரோத் வந்து கொடுக்காது. ஸோ அதனால பயங்கரமாக கிராஷ் ஆகிடும். ஓகே, இதையும் பார்த்துக்கோங்க. ஒரு 12% இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா நல்லது. ஓகே, ஸோ அதையும் பிளான் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்னா ஒரு கம்பெனி வந்து 60% வந்து க்ரோத் ஆகிட்டு இருக்கு லாஸ்ட் 5 இயர்ஸில். நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ்லையும் 60% க்ரோத் ஆக சான்ஸ் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா அப்போ வந்து அது வேல்யூ கூடிக்கிட்டே இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா சப்ளையும் தேவை, டிமாண்டும் தேவை. டிமாண்டு அங்கே அது 60% ஒரு கம்பெனி க்ரோத் ஆகிக்கிட்டே இருக்குன்னா வேறு கம்பெனி கடையை போட்டு அந்த க்ரோத்னால 60% ஒரு கம்பெனி க்ரோத் ஆனால் அந்த இடத்துல நானும் கடையை போடுறேன்னு சொல்லி நிறைய பேர் கண்டிப்பாக போவாங்க. அவங்களோட க்ரோத்தை தடுப்பாங்க. அதேமாதிரி டிமாண்டு வந்து கம்மியாகவும் சான்ஸ் இருக்குது. 60% ஏன்னா ஒரே ட்ரெண்டில் இருக்க மாட்டேன், ட்ரெண்டு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. இது வந்து ட்ரெண்டை பற்றி தான் சொல்கிறேன். ட்ரெண்டு கம்பெனி வந்து இவ்வளோ க்ரோத் வந்து எவ்வளோ க்ரோத் கொடுத்துருக்குன்னு நீங்களே பாருங்கள். அதுக்கப்புறம் கம்மியாக இருக்குது, அதுக்கப்புறம் எவ்வளோ கிராஷ் ஆகிருக்கு மார்க்கெட்டில் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். ஓகே, ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய எக்ஸ்பர்ட் வந்து அப்பப்போ வந்து ஸ்டாக்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்கள் அப்படியே பிளைண்டாக போதீங்க, ரெக்கமெண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதில் உங்களுக்கு எது பிடிச்சி அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஒரு ஸ்டாக்கில் ரிசர்ச் பண்ணணும்னு பார்த்து ரிசர்ச் பண்ணிக்கோங்க. சிலவங்க வந்து டீட்டெயில் வந்து எப்படி போட்டுக்கோங்க, இது வந்து பிடிஓசி கம்மியாக இருக்குது, க்ரோத் அதிகமாக இருக்குது, ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது, அவன்கிட்ட தொட்டு கடன் கம்மியாக இருக்குது அப்படிலாம் போட்டிருக்கும். அது உள்ள நிறைய இன்டர்னல் மேட்ரு இருக்கும். ஓகே, அதையும் பார்த்துக்கோங்க. நிறைய கம்பெனியில் வந்து ஏதாவது ஃப்ராட் அந்த மாதிரி நினச்சுன்னா பெரிய இன்வெஸ்டர் யாருமே போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கம்பெனியும் தள்ளி இருந்துக்குவாங்க. ஏதாவது ஃப்ராடு, ஜிஎஸ்டி அந்த மாதிரி இஷ்யூ வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கம்பெனி பக்கம் போயிடாதீங்க. ஓகே, நீங்கள் பிகினராக இருந்தால் கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட் போங்க, அதான் இருக்கிறதே பெட்ரு. ஓகே, மியூச்சுவல் ஃபண்டில் நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன், ப்ளஸ் அண்ட் மைனஸு. ஸோ பிகினராக இருந்தால் கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்ட் போங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து எஸ்ஐபி பண்ணுறது ஈஸி. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இன்கம்னா இப்போ இதில் ஒரு 20 வருஷம் கழிச்சு நல்ல இன்கம் ஆகும். அது உங்களோட ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி இயர்லி இன்வெஸ்ட்மெண்ட் தான் ரொம்ப 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 முக்கியம். ஓகே, எக்ஸாம்பிளே சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் சீனியராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், உங்களோட ஃபஸ்ட் மந்த் சேலரி எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. இப்போ கரண்ட் சேலரி எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. அப்போ எவ்வளோ கோல்டு வாங்க முடியும், இப்போ எவ்வளோ கோல்டு வாங்க முடியும், அதை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்ப்பாங்க. ஓகே, ஒய் இன்வெஸ்ட் இன் ஈக்விட்டி, ஸ்டாக் மார்க்கெட்டு, அதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது எல்லாத்தையும் டீட்டெயிலாக போட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வேணும்னா நான் வந்து ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நீங்கள் இந்த மறக்காமல் லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக ஒரு 50 சப்ஸ்கிரைப் இந்த வீடியோக்கு வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக 1 hour ஆனாலும் சரி டீட்டெயிலாக ஒரு ஸ்டாக்கை எப்படி அனலைஸ் பண்ணுறது கிளியர் கட்டாக போடுவேன். ஓகே, அதேமாதிரி டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டர் இருந்தால் ஃபண்டமெண்டல் தான் பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.